வணக்கம். என்னுடைய பேர் டாக்டர் விஜயராகவன். எங்களோட ஸ்பைன் கிளினிக்கில் நாங்கள் அதிகமாக கேட்குற ஒரு சிம்டம், ரொம்ப நேரம் நிற்க முடியல டாக்டர், நின்னாலோ நடந்தாலோ கால்கள் ஃபுல்லாக பாரமாகுது, கால்கள் ஃபுல்லாக மரத்து போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன காரணத்தினால வருது, இது எப்படி ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிக்கலாம், அண்ட் என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோவில் ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் இதை கண்டுபிடிச்சா இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக இதற்கு தீர்வு காணலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த இன்ஜெக்ஷன்ஸ் பற்றி பேஷண்ட்ஸ் காமனாக என்கிட்ட கேட்குற டவுட்ஸ் அதை தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். லம்பார் கெனால் ஸ்டினோசிஸ், அதாவது கீழ்முதுகில் ஏற்படக்கூடிய நரம்பு அழுத்தம். ஸோ இது ஏற்பட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா, அந்த நரம்பு எங்கெல்லாம் சப்ளை பண்ணுதோ, குறிப்பாக இந்த 2 கால்கள்லையும் அவங்களுக்கு ரொம்ப நேரம் நின்னாலும் நடந்தாலும் மரத்து போகலாம். ஸோ இந்த பிரச்சனையோட எங்கள் ஸ்பைன் கிளினிக்கில் வரவங்க முதல்ல எங்ககிட்ட கேட்குறது, டாக்டர் இது ரொம்ப வருஷமாக ரொம்ப மாதமாக இருக்குது, பட் எனக்கு அறுவை சிகிச்சை இல்லாமல் இது ஏதாவது பண்ணி சரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. எஸ், டெஃபினட்டாக ஏர்லி ஸ்டேஜில் வந்துட்டிங்கன்னா ஒரு சின்ன இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக இந்த லம்பார் கெனால் ஸ்டினோசிஸ்னால் ஏற்படக்கூடிய மரத்து போகும் தன்மை அண்ட் வலியை நம்ம குணப்படுத்தலாம். ஸோ அந்த இன்ஜெக்ஷன் சஜஸ்ட் பண்ண உடனே அவங்க எங்ககிட்ட கேட்குற சில காமன் டவுட்ஸ் அதை பற்றி நான் ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதுகில் ஊசி போட்டால் இந்த விஷயம் போகும்னு சொல்லுவோம். ஸோ முதுகில் ஊசினாலே அவங்க முதல்ல எங்ககிட்ட கேட்குறது, டாக்டர் இந்த ப்ரெக்னன்சி எப்போ டெலிவரி எப்போ போடுவாங்களே அந்த ஊசி தானே, அந்த எபிடியூரல் ஊசி போட்டோன்னா எனக்கு முதுகு வலி வரும்னு சொல்லுவாங்களே. ஏன்னா சிலர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், ப்ரெக்னன்சி முடிச்சுட்டு அந்த டெலிவரிக்கு அப்புறம் அந்த இன்ஜெக்ஷனுக்கு அப்புறம் எனக்கு முதுகு வலி அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்கன்னு. ஸோ அது தனி டாபிக். ஆக்சுவலி எபிடியூரல் அனஸ்தீஷியா இந்த இன்ஜெக்ஷன் மூலமாக பெயின் கண்டிப்பாக வராது. பட் நாங்கள் இந்த லம்பார் கெனால் ஸ்டினோசிஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுற இன்ஜெக்ஷன் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், அது எபிடியூரல் அனஸ்தீஷியான்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் இடுப்புக்கு கீழே டெலிவரி ஆகட்டும் இல்லை வேறு என்ன சர்ஜரி பண்ணுறதா இருந்தாலும் அந்த கால்கள் ஃபுல்லாக உணர்ச்சியே இல்லாமல் இருக்கிறதுக்கு, ஸோ தட் அந்த ஆப்ரேஷன் அவங்களுக்கு சென்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு கொடுக்குறது அனஸ்தீஷியான்னு சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் கொடுக்கறது அனால்ஜீசியா, அதாவது வலி தெரியாமல் இருக்கிறதுக்கு. இது நடு முதுகில் கொடுக்கறது கிடையாது, முதுகுக்கு சைடில் உங்கள் நரம்பு மண்டலம் வெளியேறது இல்லையா, ஒரு மரக்கிளைகள் மாதிரி சைடு வழியாக அந்த நரம்புகள் வெளியேறும். ஸோ அந்த இடத்துல கொடுக்குற ஒரு இன்ஜெக்ஷன். ஸோ இதுக்கும் அதுக்கும் சுத்தமாக சம்மந்தம் கிடையாது, ரெண்டும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா நிறைய பேர் இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. எங்ககிட்ட அதிகமாக கேட்குற ஒரு கேள்வியும் இதுதான். ரெண்டாவது விஷயம் அந்த சைஸ் ஆஃப் த இன்ஜெக்ஷன். ஸோ அது கொஞ்சம் தடிமனான இன்ஜெக்ஷனாக இருக்கும். அதோட டயமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 மில்லிமீட்டர் இருக்கும். ஸோ இது நார்மலாக ஒரு சின்ன இன்ட்ராமஸ்குலர் நீடில் மாதிரி லெஸ் தென் 1 மில்லிமீட்டர் இருக்கும். ஒரு வேக்சின் போடுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான இன்ஜெக்ஷன் தான். ஸோ இதில் இன்ஜெக்ஷன் போடுறதுனால பெருசாக எந்த வலியும் ஏற்படாது. பட் இன்ஜெக்ஷன் போட்டால் கண்டிப்பாக ஏர்லி ஸ்டேஜில் பண்ணும்போது அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிற சிம்டம்ஸ் அந்த வலி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அந்த இன்ஜெக்ஷனில் கொடுக்குற அந்த மருந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், இந்த இன்ஜெக்ஷனில் நாங்கள் கொடுக்குற மருந்தும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதில் காலுக்கு கீழே கொஞ்சம் செயலிழந்து போக டெம்பரரியாக அவங்க அனஸ்தீஷியா ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதில் நாங்கள் நர்வ் ரூட் பிளாக், அந்த வலி போகிறதுக்கு கொடுக்குற இன்ஜெக்ஷன் ஒரு சின்ன அமௌண்ட் ஆஃப் ஸ்டீராய்டும் லெஸ் தென் 1 cc 0.5 cc கொடுப்போம். அது கூடவே மரத்து போகிற இன்ஜெக்ஷன், இந்த ரெண்டுமே ஒரு சின்ன அளவில் கொடுப்போம். ஸோ அதில் அமௌண்ட் ஆஃப் இன்ஜெக்ஷன் கொடுக்குறதும் ஜாஸ்தி, இதில் அமௌண்ட் ஆஃப் இன்ஜெக்ஷன் கொடுக்குறது ரொம்ப கம்மி. ஸோ இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இதில் ஸ்டீராய்டு அப்படின்னு நாங்கள் சொன்ன உடனே அடுத்து அவங்க கேட்குற கேள்வி, டாக்டர் ஸ்டீராய்டுனா நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமே, ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனால எனக்கு எந்த ஆபத்தும் வந்துடாதான்னு கேட்பாங்க. ஸோ ஸ்டீராய்ட்ஸில் நிறைய வகை இருக்குது. ஸோ நாங்கள் கொடுக்குற ஸ்டீராய்ட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இதில் குறிப்பாக அவங்க கேட்குறது ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுத்தா எனக்கு உடல் எடை கூடி விடுவான்னு கேட்பாங்க. ஸோ அது அனபாலிக் ஸ்டீராய்டுன்னு சொல்லுவோம். அதாவது இப்போ ஜிம்முக்கு போகிறவங்க அவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்கள். ஸோ அந்த ஸ்டீராய்டு நாங்கள் கொடுக்குறது இது டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்டீராய்டு, முதல் விஷயம். ரெண்டாவது, டாக்டர் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் எடுத்தால் எனக்கு ஏற்கனவே டயபெட்டிஸ் இருக்குது, ஸோ என்னோட டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன் எதாகுமா, சுகர் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்பாங்க. ஸோ நாங்கள் கொடுக்குற ஸ்டீராய்ட்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லெஸ் தென் 1 cc 0.5 cc, அது உங்களுடைய சுகர் லெவலில் அளவுக்கு அதிகமாக இன்க்ரீஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். மூணாவது, ஜென்ரலாகவே ஸ்டீராய்ட்ஸ் நீங்கள் ஓரல், அதாவது மாத்திரை மூலமாக ரொம்ப நாள் எடுத்தாலோ அல்லது இன்ஜெக்ஷன் மூலமாக ரொம்ப நாள் எடுத்தாலோ, சிலருக்கு இம்யூன் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கும், எதிர்ப்பு சக்தி சம்மந்தமான பிரச்சனைகள், இல்லை சிஓபிடின்னு சொல்லுவாங்க, ஆஸ்மா மாதிரியான பிரச்சனை, அவங்களுக்கு ஸ்டீராய்ட்ஸ் லாங் டர்மாக கொடுக்குற மாதிரி இருக்கும், ஓரலாவோ இல்லை இன்ஜெக்ஷன் மூலமாகவும். அப்போ என்ன ஆகுது, அந்த ஸ்டீராய்ட்ஸ் உடம்புல இருக்கிற எல்லா இடத்துலையும் ரத்த குழாய் வழியாக பரவுது, பாதிக்கப்பட்ட இடத்துக்கும் போகுது. ஸோ அவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு மேபி
ஏதாவது ஒரு சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். இன்ஃபேக்ட் கொரோனா பீரியடில் உலகம் ஃபுல்லாகவே ஒரு சின்ன ஒரு ஷார்ட் கோர்ஸ் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாருமே எடுத்திருப்பாங்க. ஸோ எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. ஸோ யாரோ ஒருத்தருக்கு வரலாம். இப்போது நாங்கள் இந்த நர்வ் ரூட் பிளாக்கில், அதாவது இந்த லம்பார் கெனால் ஸ்டெனோசிஸில் கொடுக்குற ஸ்டீராய்டு நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியான அமௌண்ட். இது வந்து அந்த நரம்புகள் வெளியேறும் அந்த துளையின் அருகாமையில் கொடுக்கறது. இது உங்கள் ரத்த குழாயில் கலக்க போகிறது இல்லை. இது மட்டும் இல்லை, ஷோல்டரில் ஆர்த்தோபெடிஷன்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நீ ஜாயிண்டில் வந்து ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே வந்து லோக்கலாக அந்த இடத்துல ரத்த குழாயில் கலந்து உங்கள் உடம்பு ஃபுல்லாக போகிற அளவுக்கு அமௌண்ட்டும் கிடையாது, ரத்த குழாயிலும் கொடுக்கல. ஸோ அந்த லோக்கலாக அந்த இடத்துல ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன், நீர் கோத்துட்ருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வீக்கத்தை மட்டும் குறைத்து விட்டு அது உடம்புலேருந்து வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டீராய்டுனாலே வந்து ஒரு பேனிக் ஆக வேண்டாம். ஸோ இதெல்லாம் தான் காமனாக கேட்குற டவுட்டு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் ஒரு சிலருக்கு ஒரு சின்ன ஒரு இன்ஹிபிஷன் இருக்கும். டாக்டர் ஸ்டீராய்டு வேண்டாமே, ஸ்டீராய்டு இல்லாமல் வேறு ஏதாவது இன்ஜெக்ஷன் நீங்கள் கொடுக்க முடியுமான்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. பிஆர்பின்னு சொல்லுவோம், பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா. அதே மாதிரி ஏசிஎஸ், ஆட்டோலாகஸ் கண்டிஷன் சீரம். ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம உடம்புல ரத்தத்திலேயே வந்து நம்ம இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணுறதுக்கான சப்ஸ்டன்சஸ் இருக்குது. இப்போ நம்ம உடம்புல ஒரு அடிப்பட்டால் தானாக அந்த புண் எப்படி ஆறுது. ஸோ நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தில் இருக்க சில சப்ஸ்டன்சஸ் தான் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, க்ரோத் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரியான சப்ஸ்டன்சஸை எடுக்கிறது. ஸோ இது எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட நபர்கிட்டேருந்து பிளட் எடுத்துகிட்டு அதை ஒரு சென்ட்ரிஃபியூஜ்லையோ இல்லை இன்குபேட்டர்லையோ போட்டு அவங்க ரத்தத்துலேருந்து அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி இருக்கிற அந்த சப்ஸ்டன்ஸை முதல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ இட் டேக்ஸ் ஃபியூ ஹார்ஸ். அதுக்கப்புறமா அதை வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட இடத்துல லம்பார் கெனால் ஸ்டெனோசிஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த துளைக்கு அருகாமையில் ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்தலாம். இதுவும் இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து காமனாக இன்ஜெக்ஷன்ஸ் பற்றி பேஷண்ட்ஸ் எங்ககிட்ட கேட்குற டவுட்டு. லம்பார் கெனால் ஸ்டெனோசிஸ், கீழ் முதுகில் நரம்பு அழுத்தம் இருக்குது, ரொம்ப நேரம் நிற்க முடியல, நடக்க முடியல, கால்கள் மரத்து போகுது, வலி இருக்குது, பாரமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா இன்ஜெக்ஷன்ஸ், அதாவது நர்வ் ரூட் பிளாக்னு சொல்லுவோம், இல்லை எபிடியூரல் ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் இதை தவிர உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ இந்த சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது, இன்ஜெக்ஷன்ஸ் பற்றி எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த இன்ஜெக்ஷன் எப்படி செலுத்துகிறாங்க, அண்ட் இது பண்ணி இந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ நாளில் பெயின் ரிலீஃப் இருக்கும், எப்போ நான் திருப்பி நார்மல் ஆக்டிவிட்டீஸ் போகிறது, அந்த மாதிரியான விஷயங்களை என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.